இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பரிமளா அண்ட் கோ படத்தோட விமர்சனம். இந்த படத்துல ஜெயராம், ஊர்வசி, மிஸ்கின் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. தவிர யோகி பாபு, சிங்கம் புலி, சஞ்சனா இப்படின்னு பலரும் கூடவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கினது பாண்டிராஜ். பரிமளா அண்ட் கோ ஒரு மாதிரியான கிரைம் காமெடி டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம். ட்ரெய்லரை பார்த்தாலே ஓரளவுக்கு கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஜெயராமும் ஊர்வசியும் அவரோட 2 மகள்களும் ரொம்பவே சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். யோகி பாபுவோட வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. இவங்களோட ஒரு மகளை அங்க உள்ள லோக்கல் கேங்ஸ்டர் ஒருத்தன் ஸ்டாக் பண்ணி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு முறை பிரச்சனை ரொம்ப முத்தி போகுது. அதன் பிறகு அந்த ரவுடி கொலையாகி கிடக்குறான். யார் அவனை கொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஜெயராம் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை சந்தேகப்படுறாங்க இந்த கொலைக்காக. இதுல போராதுக்கு ஒரு மாமா மற்றும் சித்தப்பா கேரக்டர்ஸ் வேற. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்கினும் கேஸை விசாரிச்சு ரொம்பவே குழம்பி போயிடுறாரு. ஏன்னா செத்தவனுக்கு பல எதிரிகள், பல மோட்டிவ்ஸ். கடைசியில யார் அவனை கொலை பண்ணது, இதுதான் படத்தோட மொத்த கதையே. கதைக்களத்தை பார்த்தா ஒரு கோலமா கோகிலா, இல்லை ஒரு ரிவால்வர் ரீட்டா, கொஞ்சமா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி பல படங்களோட கலவை மாதிரி இருக்கும். ஆனா இதோட கதை கொஞ்சம் வித்தியாசமானது தான். இந்த ஹூடனிட் பாணியில கதை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், இந்த சஸ்பென்ஸ் ட்ராக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ரொம்பவே ரேண்டமான காட்சிகள், ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பே இல்லாம, இன்ஃபேக்ட் மெயின் கதைக்கு கூட தொடர்பே இல்லாம படம் முழுக்க வருது. எல்லா பாத்திரங்கள் மேலேயும் சந்தேகம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே சம்மந்தம் இல்லாம பல காட்சிகள் வருது. குறிப்பா அந்த பிளாக்மெயில் லெட்டர்ஸ் ஆன ட்ராக்கு, மதுமிதாவோட லவ் ட்ராக்கு, அந்த ரவுடியோட லவ் ட்ராக்கு, எல்லாத்துக்கும் மேல ஜெயராமுடைய அக்காவோட டெத்து மற்றும் அதுடைய கூட வரக்கூடிய காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் எதுவுமே ஜெல்லாகவே இல்லை. இதனாலேயே படத்துல நமக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஏற்படவே மாட்டேங்குது. ஒரே குழப்ப கலவையாவே இருக்கு படம். அடுத்த பெரிய பிரச்சனை இதோட காமெடி. சில காமெடி படங்கள்ல வர மாதிரி ட்ரெய்லர்ல காட்டப்படுற அந்த 4-5 காட்சிகள்ல வர ஜோக்ஸ் மட்டும்தான் மொத்த படத்திலேயே சுமாராவது லேண்ட் ஆகும். மற்ற எந்த ஜோக்ஸுமோ இல்லை சிச்சுவேஷன்ஸோ சுவையாகவோ இல்லை ரசிக்கும்படியாவே இருக்காது. இந்த படமும் அந்த ரகத்தை சேர்ந்தது தான். எஸ்பெஷலி அந்த ஜெயராமோட அக்கா சாவுக்குன்னு வர அந்த பெரிய சீக்வன்ஸு காமெடினே எடுத்துக்க முடியாம ரொம்பவே ஒரு இன்சென்சிட்டிவான காட்சிகளாக தான் வருது. கிரைம் மற்றும் காமெடி ரெண்டுமே இந்த படத்துல ஒர்க் அவுட்டே ஆகாததுனால இந்த படம் ரொம்பவே பிலோ ஆவரேஜ் நிலைக்கு போயிடுது. எல்லாத்துக்கும் மேல அந்த கிளைமேக்ஸ் ரொம்பவே அபத்தம். செகண்ட் ஹாஃப் முழுக்க கதை எங்கேயுமே நகராம ஒரு 1 ஹவருக்கு அங்கேயே சுத்தி வந்து திடீர்னு கடைசி ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 2-3 தோசை திருப்பங்களோட கொலகாரம் ரிவீல் ஆகி அடைச்ச இதெல்லாமா சஸ்பென்ஸ் அப்படின்னு நம்மள நினைக்க வைக்குது. நடிப்புன்னு பார்த்தா ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு அவங்களோட முழு திறமையெல்லாம் போட்டு தான் நடிச்சிருக்காங்க. ஆனா ரொம்பவே வீக்கான இந்த ஸ்கிரிப்ட் அது எல்லாத்தையுமே வீணாக்கிடுது. அதுக்கப்புறம் இந்த செட்ஸு, காஸ்டியூம், லொக்கேஷன், சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் எல்லாமே தேவையான அளவுக்கு இந்த படத்தில் வந்திருக்கு. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, பரிமளா அண்ட் கோ ஒரு ரொம்பவே பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான். இது யாரையுமே திருப்திப்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணலை. மீறி பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்னா குடும்பத்தோடைய ஓடிடியில் பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.